நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் வந்தால்தான் நமக்கு ஆராதனையே, அவர் வந்தால்தான் நமக்கு எல்லாமே உற்சாகம் கிடைக்கும். அவர் இல்லாவிட்டால் நம்முடைய மாமிசத்தில் நம்ம ஆராதனை செய்யவே முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், உன் மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாது. நீ ஆராதிக்க வேண்டுமானால் ஆவியோடு ஆராதித்தால்தான் உனக்கு உற்சாகமே இருக்கும். அதனால கர்த்தரை ஆவிக்குள்ளாக மாறலாம். எல்லாம் மறந்துருங்க, எல்லாம் மறந்துருங்க. எல்லாவற்றும் மறந்து தேவனை பார்ப்பதுதான் உன்னுடைய வல்லமை. உனக்குள்ள இருக்கிறதான சக்தி அதுதான். ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் விட்டு உன் பின்னே வருகிறேன். எல்லாவற்றையும் மறந்து அல்லேலூயா அல்லேலூயா. உலகம் எல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. உலகம் எல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. நீ பிச்சை எடுக்க கூடாது. அதுதான் அப்பா சொன்னாரு. மத்திய 25ஆம் அதிகாரத்துல புத்தி இல்லாதவர்கள், புத்தி இல்லாத ஸ்திரீகள் புத்தி உள்ள எண்ணெயோடு இருக்கிற இடத்துல போய் கையேந்தி நின்றார்கள். உங்கள் எண்ணெயில கொஞ்சம் எங்களுக்கு தாரு. அப்படி வேண்டாம், நீய பெற்றுக்கோ. அவர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு போதித்து உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உன்னை அபிஷேகிப்பேன். நானே உனக்கு வழியும் சத்திய ஜீவனமாய் இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உரிவா வா 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 கவல உரிவா. உரிய நேசம் பிள்ளைகளை காத்திருங்கள். 6ஆம் மாதத்துக்கு என் கிருபை உங்களிடம் இருக்கும். இதோ 6ஆம் மாதத்தில் என் கிருபையினாலதான், என் கிருபை நீங்கள் கேட்க வேண்டும், கெஞ்ச வேண்டும். என் கிருபை காத்திருங்கள். மரியாதை கிருபை கிடைத்தது போல நான் உனக்கு கிருபையை கொடுப்பேன். உன்னோடு கூட நான் இருப்பதை நிரூபித்து வந்து கொண்டு இருக்கிற கர்த்தர் நான் நிரூபிப்பேன். இது என்னுடைய காரியம், இது என்னுடைய காரியம். நானே உன்னோடு இருப்பதை காண்பிப்பேன். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், உன்னோடு நான் இருப்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையெல்லாம் நீங்க தலையில போட்டுக்காதீங்க. அவர் சொன்னதெல்லாம் அவர் வேலை, நீங்க போட்டுக்காதீங்க. அப்பா சொன்னாரு, நான் உன் கூட இருப்பதை நான் காட்டுவேன், நான் நிரூபிப்பேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, நீங்க ட்ரை பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க வெறும் அவரை துதியுங்கள். உங்களோடு இருப்பதை அவர் நிரூபித்து காட்ட போகிறார். எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்களா? அல்லேலூயா. தேவா நான் நீதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் நீதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். Thank you.
விசேஷம் இப்போனே அடைஞ்சுக்கணும். ஆமாண்டவரே, எனக்கு வியாதி இல்லாமல், எனக்கு பஞ்சம் இல்லாமல், பசி இல்லாமல், பசியில சாகிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். ஐயோ, இழப்புகள் இழப்புகள், எத்தனையோ நஷ்டங்கள். நஷ்டத்தின் மதிலே அவனால ஆடி பாட துதிக்க முடியுமா? இப்பொழுது துதிப்பாயா? சும்மா இருக்கிற நேரத்திலாம் துதிச்சோம். ஆனால் இப்பொழுது அவரை ஆடி பாடி துதிக்க அல்லேலூயா அல்லேலூயா உன்னுடைய ஆவிலே அல்லேலூயா. தேவசேனை வனம் மீது கொடி கொடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி புகை தேடி வேகமோடு விண்மீன்கள் இடமாறி பாருங்கும் வந்து போட்டு நான் ஆடி மிக பாடி என் நேசரோட சேரு அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் உமிழும் கரை ஓடையும் கப்பல் கவழும் பெயர் நாசம் போக்குவரத்து யாவென்றும் இனி உலகம் என்பதில்லை. வாக்குமாறா இருந்தோறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நான் ஆடி மிக பாடி என் நேசரோட சேரு அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆடி பாடி துதிங்க. எல்லாமே நிற்கட்டும். எல்லாமே நீ உலகத்துல ஆடி பாடி இருக்கிறதெல்லாம் நின்று போச்சு. ஆனால் ஆவிலே ஆடி பாடி துதிக்கிறவர்கள் யாரால நிற்க முடிந்தது? அல்லேலூயா. என்னுள்ள தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவேன். என்னுள்ள தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவேன். எப்பருமாறியம் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் ஆடி பாடுவேன். என்னுள்ள தேவன் பால் சொல்லுங்க ஆமென். சத்திய வசனத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார். மதியில் வந்து ஐயா ஜெபிப்பார். கர்த்தர் நெருங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை கொடுக்க மிகவும் ஆவலாக இருக்கிறார். உன்னோட பேச காத்திரு காத்திரு காத்திரு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை எங்களோடு சேர்ந்து நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கே தேவனை மகிமைப்படுத்துங்கள். 34 சங்கீதம் தாவீது சொல்லுகிறார் 1ஆம் வசனத்தில், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் அடைத்து போடலாம், உன்னுடைய நாவை அடைத்து போட முடியாது. நீ இருக்கிற இடத்திலேயே வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். உங்களை தனிமைப்படுத்தினாலும் அந்த தனிமையிலே கர்த்தரை துதிப்பதற்கு உன் நாவு போதும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை பார்க்க ஆசைப்படுகிறதான பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே ஆலயங்கள் எல்லாம் திறந்து தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாவை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில இருக்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த ஆண்டவரை துதிப்பதற்கு எந்த தடைகள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாய்களை திறந்து எங்களுடைய நாவுகளிலே எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறதான துதிகள் எங்கள் வாயில இருக்கும்படியாக நீர் சொன்னீர். ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் உண்மை துதிக்கிற பிள்ளைகளால் மாற்றும் சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி போடும். ஆண்டவரே அப்பா, நீர் வருகிற வருகையை குறித்து எல்லாவற்றையும் எங்களுக்கு வேத வசனத்திலே தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, இதை படிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது
அநேகருடைய வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. மறைப்பொருள்களை தெரிந்து கொள்ளும்படியாக எந்த தடைகளும் ஏற்படாதபடிக்கு உடைய சத்தியத்தை ஆண்டவரே கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நேரடியாக முகமுகமாய் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நம்மை ஆராதித்த நாட்கள் உண்டு. உங்கள் ஆத்மாலாம் இங்கே தான் இருக்கிறது. உங்கள் ஆத்மா உங்கள் இடத்துல அப்படிதான் இருக்குது. கர்த்தர் தாமே உங்கள் இடத்துல அந்த ஆத்மா அமர்ந்து இருக்கிறது. நம்ம ஒரு நாள் மண்ணில் போய் சரீரம் போய் படுத்துறோம். அப்போ உங்கள் ஆத்மா எங்கே போகுது? அந்த மாதிரி தான் இப்போ அது ஆண்டவர் அந்த சரீரமாக தான் இல்லை, ஆத்மா தான். அந்த ஆத்மா உன் இடத்துல ஆலயத்தில் இடம் பிடிச்சி வச்சிருக்குது. அது என்னுடைய இடம் இல்லை. நான் கண்டிப்பாக கர்த்தர் ஆலயத்தில் தான் நியாயம் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு சபைகளிலும் வந்து அவர் பார்க்கிறார். ஏன் பார்க்கிறார்? சபையில் பிள்ளைகள் சர்தியா, தியத்தரா, லவோதிக்கா, இந்த சிம்மர்னா இந்த மாதிரி சபையிலேயே வந்து அவர் பார்க்கிறார். கிரியைகளை அறிந்திருக்கீங்க. சபையில் வந்தால் கண்டுபிடிச்சிருவார் கரெக்டாக அவங்கவுங்க இடத்துல. அல்லேலூயா. அதனால இந்த விடையில ஆண்டவர் நம்மோட பேச அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு வசனத்தை கர்த்ததாமே நம்ம அவருடைய வசனத்தை கேட்கிற நமக்கு ஊமைகளாக அவர் சொல்ல தேவையே இல்லை. ஊமைகளாக அவர் சொல்ல தேவையில்லை. ஊமையெல்லாம் வந்து அந்த நாளில் புரியாத செல்லுங்கள் புற ஜாதிகளுக்கு தான் அவர் ஊமைகளாக பேசுவார். ஊமைகளாக பேசுவதால் ஒரு கதை போல சொல்லிக்கினே வந்த நாட்கள் உண்டு. அவங்க அந்த கதையை பார்த்து அவங்கள சொல்ல கதை சொன்னார் என்ன சொல்லன்னு அவன் அப்படி இப்படி இருந்துட்டான். அதில் புரிஞ்சுக்கிறவன் அந்த கதையை அறிஞ்சுக்கிறவன் அவன் என்ன செஞ்சாங்க? ஆண்டுட்ட நான் என்ன செய்யணும்னு. ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஊமைகளாக. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் டைரக்டாக பேசுகிற மாதிரி. நம்மளுக்கெல்லாம் கதை சொல்லி ஒன்று நம்மளுக்கு இப்போ கதை சொல்கிற டைம் இல்லை. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளையா, ஒருத்தன் விதைக்க போனான்னா இது போலலாம் கதை சொன்னாங்க. அப்போ எல்லாம் அந்த கதைகள் வந்து புறஜாதிகளுக்கு, உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு ஒரு இடத்துல, உங்களுக்கு நான் சொல்ல. அதெல்லாம் வந்து புறஜாதிகளுக்கு தான் ஒரு ஊமை. நம்ம புறஜாதியா, நம்ம ஒரு சொந்த பிள்ளைகள் அல்லவா, நடக்கிற உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அனைத்தையும் பார்த்து அப்பா உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எனக்கு கதை சொல்ற நேரம் இல்லை. நான் சொல்றேன், நான் கதை சொல்லி உனக்கு புரியும், நீ நேரவே பார்த்து வந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நேரத்தில் நம்மோடு அவர் பேசி கடந்த வாரமெல்லாம் தேவன் நம்மை நடத்தினார். நமக்காக ஒரு அற்புதமான ஒன்றுமில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, இவைகளெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கப்படும் என்று சொன்னார். எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினீங்களோ அவங்களை தேவன் விசேஷமாக இந்த நாளில் உங்களை விசேஷமாக அவர் வைக்கலையா? அவர் விசேஷமாக உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கல. எத்தனை பேர் ஆமாண்டவரை தேவா நான் உண்மையிலே விசேஷமாக இருக்கிறேன், எனக்கு முன்னதாகவே நீ வந்து என்னை சொன்னேராண்டவரை, நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எவ்வளவு வாட்டி சொல்லியிருப்பார். மத்தேயு 6:30 ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இப்ப இல்லை சேர்த்து வைக்கல, அறுக்கல, இல்லைன்னு தான் நிறைய. இப்படி இல்லாத பட்ச இந்த காலத்துல நீ யாரை பார்க்கணும்னா ஆகாயத்துல பறகுன அந்த பறவையை பார்க்கணும்னு சொன்னார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷித்ததால் சோதரிக்கின்றார், தினமும் என்னை போஷிப்பதால் சோதரிக்கின்றார், சோதரிப்பேன் இயேசு தேவனே, சோதரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் நான். இப்போ எப்படி போஷி
பாடல்ல நான் ஸ்தோத்தரிப்பேன். நாளைக்காக ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படாது. நிறைய பேர் நாளைக்கு எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்பவே எப்படி இருக்குது, இன்னும் வர நாள் எப்படி இருக்கு, இந்த பயம்தான், இந்த கவலை தான். அதனாலதான் இந்த பயம் கவலை நிறைந்த இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நீங்கள் இந்த ஆகாயத்து பறவையை பாருங்க, அதுக்கு எந்த வியாதி வருதா, அது நல்லா பறந்துன்னு இருக்கு, நோய் இருந்தால் அது எங்கன்னா இப்போ படுத்துன்னு இருக்கும், அது நல்லா பறந்துன்னு இருக்கு. ஆகாயத்து பறவைகள், இன்னும் கிளையில உட்காந்து கூட்டுல உட்காந்துங்கிற பறவை பார்க்க சொல்ல, ஆகாயத்துல இருக்கிற பறவையை போய் பாரு. ஹெல்த்தியா உன்னை கழுகு போல பெலன் அடைந்து செத்தைகள் அடைத்து நீ எழுப்பி பறக்கிறது. ஆண்டவர் உன்னை பறக்க செய்ய ஆகாயத்து பறவையை போய் பார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஐயோ நான் அப்ப சேர்த்து வச்சுனா நல்லா இருந்துச்சு, ஐயோ ரொம்ப பேர் கவலை, நிறைய இருந்துச்சுமா, அப்போ இப்படி இருந்துச்சு, அப்பவே நான் இந்த இடத்த வாங்கி போட்டதான் நல்லா இருந்துச்சு, அப்பவே நான் அந்த வெங்காயோடு போனான். அவங்க தான் வியாபாரிகள் போகும்போது வாங்க மாட்டாங்க, வேதம் சொல்லுது. போயிட்டு பிற்பாடு மெச்சுக்குவாங்க, ஐயோ நேற்று இந்த பக்கம் போச்சு, அப்போ வாங்கிதான் நல்லா இருந்துச்சு தக்காளி வெங்காயம், அந்த மாதிரி தான் சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சைட் வாங்கி போட்டது நல்லா இருந்துச்சு, அங்க நீ விதைக்கலன்னா கூட பரவாயில்ல, உன்னை அழைக்கிறார் வாங்க வா, உன்னை தேவன் அழைக்கிறார். உன்னை விதைக்கவில்லை, நீ வாங்கவில்லை, சேர்த்து வைக்கவில்லை, அவைகளை உங்கள் பரமபிதான் பிழை போட்டுக்கிறார். அது ஒண்ணுமே சேர்த்து வைக்காத அதையே தெந்தோறும் பிழை போட்டுக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி வந்து அதை கூட நாசம் ஆயிடுது, பிழை போட்டுக்கிறான். அவைகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, அதுக்கு சேர்த்து வைக்கல. வெட்டுக்கிளி வந்து ஒரு பக்கம் அரிச்சு போட்டுருந்தாலும் கூட அது வந்து இருக்கும், பறவைக்கு இருந்தே இருக்கும்ன்றார் ஆண்டு. அதுங்களுக்கு ஒரு வெட்டுக்கிளிங்க வந்து அப்படியே பவுஞ்சா வந்துட்டாக்கா, குரூப் குரூப்புன்றதே வேற. பவுஞ்சுனா அது என்னவோ முடியாது, ஒன்றும் முடியாது. எப்படி வந்தா பவுஞ்சா, ஏன்னா ரொம்ப ஞானம் விட்டார். இந்த ஒரு 4 வந்து ரொம்ப ஞானம் உலகத்துல. உங்களுக்கு இப்ப சொல்ல தெரியுமா, சொல்ல வருமா? 4 ரொம்ப ஞானம் உள்ளது. அதுல ஒண்ணு வந்து இந்த வெட்டுக்கிளி. இது அப்படியே பவுஞ்சா வரும், வந்து ஜனம் ஒன்றும் பண்ணவே முடியாது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பாருங்க. நீதிமொழிகள் 30:27. அது எப்படி வரும், அதை இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தான் மனுஷன் மருந்தடிக்கணும், மருந்துல மிளகாத்தூள் கொட்டணுமா, பெருங்காயம் நமக்கே கிடைக்க மாட்டேங்குது. மிளகாத்தூளும் பெருங்காயம் எவ்வளவு வேலை, எவ்வளவு போட்டாத்தூள் அடிச்சாக்கா அந்த பூச்சிகள், அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம். அது ஆண்டவர் சொல்றாரு, அது ரொம்ப ஞானம், அது பவுஞ்சா வரும், அது ரொம்ப ஞானம் உள்ளது. பூமியிலே நீதிமொழிகள் 30:24 பாருங்க. பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள், ரொம்ப குட்டி தள்ள கூட சின்னதாங்க. அதுக்கு நீ இப்படி கேட்டு போட்டா அது அப்படி வரும், அல்லாண்டு கேட்கல. அதுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது. மனுஷன் மகத்தூள் போட்டா அது என்ன பண்ணணும் அது தெரியும். மனுஷன் சொல்றான் வராது, வந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது விவசாயிகளுக்கு இல்லையா. ஆண்டவர் வந்து பாருங்க, ஆகாயத்து பறவை நம்மளுக்கு ஒரு கவலைன்னா நம்ம அதுங்களுக்கு இன்னும் கவலை, அதுங்க போய் சாப்பிட்றதுக்குள்ளே வெட்டுக்கிளி சாப்பிட போயிடுது. அதுதான் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நான் பேசியிருக்கிறேன். என்னன்னு, பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்னமா, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு தின்னோன்னு சொல்லி ஒரு முறை நான் பிரசங்கிக்கிறேன். அது ஒரு ராகமா போடும்போது உங்களுக்கு அப்பதான் ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஆனால் ஒரு ராகமா சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. முதலியார்கள் நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இது ஞானம் உள்ளவைகள் பிள்ளைகளே. இந்த வெட்டுக்கிளி ரொம்ப ஞானம். அவைகள் அற்பமான ஜந்துவா இருக்கும். அது ரொம்ப ரத்தமே இல்லை அது உடம்புல. உனக்கு ஒரு பக்கெட் ரத்தம், உன் உடம்புல ஒரு பக்கெட் ரத்தம், அதுக்கு பாருங்க, அதை அடிச்சு பாருங்க, ரத்தமே இல்லை. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ
இப்போ அதுதான் என்ஜாய் பண்ணுது. கொரோனாவும் எல்லாம் நல்ல லாக்டவுனில் எல்லாம் மனுஷன் நல்லா லாக்டவுன் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் குரூப்பாக வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஓ கமான், எங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே இன்னும் விசேஷமான ஆகாரம் இருக்குது, மாமாவான்னு கூப்பிட்டு மடமட சாப்பிடுதான். விவசாயி அப்படியே வசனமா இது வந்து கொரோனா போல அதுக்குள்ளேயே இது வந்துருச்சு. ஆண்டு சொல்றாரு, அது அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு கூட பாருங்க, அப்போதுக்கு எறும்பு பத்தி சொல்வாரு. நீங்க ரொம்ப உஷாரா இருங்கோ, எறும்பு மாதிரி இருங்கோ, வசனத்தை கேளுங்கோ, நல்லா நீங்க போயிட்டு எல்லாம் சேர்த்து வைங்கோ, வசனத்தை பாருங்கோ, சேர்த்து வைங்கோ, சீக்கிரம் போங்கோ, காலையில போங்க, எப்பப்போ வசனம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எறும்பு மாதிரி சோம்பேறியா இருக்காது, ஓடுன்னு எறும்பு தான் வச்சு பேசுவார். அது கூட பார்க்கும் பொழுது அது ரொம்ப அது கோடை காலத்திலே சம்பாதிச்சிருச்சான். அந்த புத்தி இல்லாத ஸ்திரீங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் இருக்காங்க. எறும்பு அது பார்க்கும்போது ஞானமா யார்கிட்ட கையை தந்தபடி கௌரவமா சேர்த்து வச்சுட்டு சாப்பிடுது. அதுக்கிட்ட தான் கற்றுக்க சொன்னார். அதுக்கிட்ட போய் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு சொல்றோம். என்னைய கூட அப்படிதான் சொன்னார், எடுத்து வை சொல்லுவாங்க. என்னடா அம்மா இது எடுத்து வைக்கிறார், யாருக்கும் தெரியாது. இது உங்களுக்கு பிரயோஜனம். ஏன் அவங்க எடுத்து வைக்க சொல்றேன், பிரயோஜனம். ரொம்ப ஞானம், அவரு ரொம்ப ஞானம். நான் அப்போ யாருக்குமே தெரியாது வச்சுனே, யாருக்கும் தெரியாது. சொல்லிட்டாருல வெயில் எறும்பு அப்பப்போ சொல்வார், எறும்பு மாதிரி. அப்போ நான் நினைச்சேன், திடீர்னு அப்படியே இந்த லாக்டவுனில் எல்லா வீட்டில் இருக்கும்போது அப்போ எனக்கு சொன்னாங்க, சரி இப்போ நீ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற, இப்போ என்ன பண்ண, இந்த தண்ணிக்கெல்லாம் ஒரு வசதி பண்ணல, அட்டை வச்சேன். அது எடுத்துட்டு மேலெல்லாம் அந்த டேங்கெல்லாம் வெயில் தண்ணிக்கு நல்லா ஜனம் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும், தண்ணி இல்லை அப்படி இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்னென்ன தேவை இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. லாக்டவுன் இப்படி இருக்கும், 3 மாதத்துக்கு யாரும் சர்ச்சுக்கார யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்பப்போ சொல்வார், எறும்பு தான் சொல்வார் என்கிட்ட, எறும்பு அப்படியே ஆண்டவர். இப்பொழுது எனக்கு ரொம்ப 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 உண்மையிலே சத்திய வசனம் அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையை நீங்கும் உத்தமமாக சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் பக்தரை தேடிடும் சத்திய வேதம். உங்களுக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி எறும்பு பற்றி முதலே சொன்னேன்? எத்தனை பேருக்கு எறும்பு மாதிரி சேர்த்து எடுத்து வை சிலர் ரொம்ப அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு அவர் பேச்சை கேட்டவங்க இப்போ சாப்பிட்டு இப்போ அதை வச்சுருக்கு. அது ஒன்றும் உங்களுக்கு குறையாது, பயப்படாது, ஒன்றும் குறையாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சேர்த்து வைக்காதவர்கள் கூட, நாங்கள் அப்படி கேட்டுட்டு நாங்கள் சேர்த்து வைக்கலையே, நான் வைக்கலையே, நான் எடுத்து வைக்கலையே, என்ன செய்வது, அவங்கள கூட ஆண்டவர் சொல்றாரு, அகாயத்து பறவைகளை வைப்பார், அவைகள் எப்படி உயிரோடு இருக்குது பார், அது எப்படி ஹெல்த்தியா பறந்து இருக்குது பார், நீ கூட ஹெல்த்தியா நீ கூட நடமாட்டு இருப்பார். அல்லேலூயா என்று சொன்னார். இந்த வெட்டுக்கிளிகள் பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குது, 27 ராஜா இல்லாதிருந்தும் ஒரு 4 ஜீவனுங்க, அதுக்கு மேல இருக்கிறது வந்து குழி முசல்கள் சொன்னார். அது கூட ஒரு சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தோம். 26 அதுக்கு சக்தியே இல்லை. குழி முசல் அது எலும்பு இல்லை, ஒண்ணே ஒரு குழந்தையில மோசமான எலும்பா குழி முசல். அத போய் பாரு, அது உன்னோட கண்மலையிலே கட்டிட்டு இருக்குதான். கண்மலையிலே அது போய் என்ன பண்ணுதுங்களா, தோண்டுதான். அதுக்கு எவ்வளவு சக்தி, தோண்டி குழி முசல்கள் வீட்டு கண்மலையில் மேல வீட்டை வச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன இப்பதான் சொல்றாரா? இல்லை, உனக்கு கேட்டு ஆண்டவர் வீட்டை கொடுத்துருக்கா, கரங்களை தட்டினாரு. அப்பா
குழி முசல்லையா, எனக்கென்று ஒரு கூடாரத்தை கொடுத்து நான் அதிலே வாசம் பண்ண எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, அப்பா எனக்கு குழி முசல் ஆண்டவரே, நான் குழி முசல் தான் ஐயா. அப்பா எனக்கு ஆண்டவரே அற்பமான ஒரு எறும்பு ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன் ஆண்டவரே, நான் எடுத்து வச்சேன் ஆண்டவரே அப்படி சொல்றவர்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு குழி முசல் ஐயா, அப்பா நான் ஒரு குழி முசல், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்தது, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சா புறப்படுகிற வெட்டு கிளிகளும். ராஜாவே இல்லாததுக்கு எந்த ஒரு தலையும் இல்லை, அது பார்த்தா அது சொன்ன இடத்துக்கு அப்படியே குரூப்பா வருது. நீங்க சொல்லிடுங்க பார்க்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துருவாங்களா? உங்க நம்மகிட்ட இருக்கிற புத்திக்கும் வெட்டு கிளிக்கு இருக்கிற புத்திக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். நான் பார்த்துருக்கிறேன். உனக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு போன்ல சொல்லுவாங்க, நான் வரதே இல்லை, போ, நான் வர மாட்டேன், நான் புறப்பட மாட்டேன். உனக்கு எப்படி சொன்னாங்க? எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் அது இதெல்லாம் எல்லாம் வச்சு சொன்னாங்க. எனக்கு ஒன்னவே வைக்காத வாயில சொல், நான் வர மாட்டேன். அதுதான் மனுஷ புத்தி. ஆனா அந்த வெட்டு கிளிகள் ஒரு ராஜாவும் இல்லாமல் அது அப்படியே எல்லாமே கீழ்ப்படுதலோட குரூப்பா இருக்கும். எனக்கு இதை சொல்ல, எனக்கு அதை சொல்ல, கோச்சுக்கு இதுக்கெல்லாம் நான் எனக்கு உத வாங்கிட்டு தெரியுமா? எனக்கு ஏன் அடி வாங்குற? எனக்கு கௌரவத்தை தேடணும், சந்தோஷத்தை தேடணும், பூரிப்பா இருந்த, ஒன்றும் ஆகாதுன்னு இருந்த. அதனாலதான் இப்ப ஆகுது எல்லாமே. இந்த வெட்டுக்கிளிகள் ராஜா இல்லாதிருந்தும் எப்படி புறப்பட்டது? ஒரு ராஜா, தாவீது ராஜா, 122 சங்கீதம் 1ஆம் வசனத்துல அவன் ஒரு ராஜா. அவன் கேவலமாக ஏழு மக்கள் ராஜாவே ஆலயத்துக்கு போவாரும் என்று கூப்பிடுறதுக்கு அவங்க வீட்டு வாசல்ல போய் நிற்பாங்க. அவர் சொல்வாரு, ஐயோ ரொம்ப சந்தோஷம், இந்த நேரத்தோட வந்து தட்டி எனக்கு கூப்பிடுறீங்க, இதுதான் எனக்கு மகிழ்ச்சி. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமதில்லது, ஒவ்வொரு நாளும் உமதில்லது. ஐயா வாசல் காத்திருப்பேன், ஆமென் வாசல் காத்திருப்பேன். ஆறுதல் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. தாவீது ஒரு ராஜாவாயிருந்தோ அவர் சந்தோஷமாய் அவர் ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்து அவர் வஸ்திரம் விலகத்தக்கதாக ஆடி பாடி துதித்தவர். அவர் ராஜாவா இல்லை, எனக்கு ராஜாடா, எனக்கு எந்த ஸ்தானம், நான் அப்படி சொல்ல ரட்டுடுத்தி உட்காருவாரு, தாழ்மையில உட்காருவாரு. நான் கர்த்தரிடத்துல நான் கேட்டேன், உன்னே ஒண்ணு கேட்கிறேன், நான் எப்பவுமே ஆலயத்துல இருக்கணும், நான் எப்பவுமே தேவன் ஆலயத்துல அவர் ஆராய்ச்சி பண்ணினே இருக்கணும். அதுதான் என்னுடைய கடைசி ஆசை, ஒரே ஆசை என்று கேட்டதை கூட அந்த வேதத்துல சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல பதிவு செஞ்சிட்டார். என் மகன் ராஜாவா இருந்தோம், என் ஆலயத்திலே கடைசி வரைக்கும் இருந்து சாப்பிடணும்னு கேட்டார். இன்றைக்கு ஒரு ராஜாவை புறப்பட்டு போனார். பவுஞ்சா ராஜா இல்லாதது வெட்டுக்கிளிகளா இருந்து வெட்டுக்கிளியா கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தர் நமக்கு அவர் பவுஞ்சா புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் எப்படி அது ரொம்ப ஞானத்துல வந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒரு லோகேஸ்ட் ரொம்ப ஞானம். இவங்க ரொம்ப ஞானமா இப்போ என்னமோ அழிக்க அது அதோட ஞானமா இருக்குது. ரொம்ப ஞானமா இருக்கிறது நாலு உலகத்துல யானை கூட ஞானம் இல்லை. எவ்வளவு பேரும் இருக்காங்க.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து அற்பமா ஒரே அடியில் ஒரே விரல அப்படியே நசுக்கிடலாம், வெட்டுக்கிளியை வந்து அப்படியே அழிச்சிடலாம். ஆனால் உன்னால் அழிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அல்லேலூயா, அது ஞானம் உள்ளது. யோபேல் 2ஆம் அதிகாரம், யோபேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க. யோபேல் 1:4 இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவரு இந்த வெட்டுக்கிளி பத்தி தான் சொல்றாரு. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. பச்சை புழு விட்டதை எல்லாம் அதுங்கதான் கெஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு தான் நம்ம சாப்பிட்டுருந்தோம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி வந்து சாப்பிடும். பச்சை கிளி பேசினாக்க பேசணும். அது நெக்ஸ்ட் அதுக்கு வெட்டுக்கிளி சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு விட்ட பிற்பாடு அது என்ன செய்யுமா? பச்சை கிளி சாப்பிடும். பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அடுத்தது இன்னொன்று வரப்போதுன்ற, வெட்டுக்கிளி சாப்பிட்டு முடிச்சதும் பச்சை கிளி வந்து சாப்பிடும். பச்சை கிளி விட்டதும் பச்சை முசுக்கட்டை பூச்சி, அது முத்துக்கொட்டை மரத்தில் இருக்கும், பயங்கரமா இருக்கும். எல்லாம் அரைச்சு சாப்பிடுவோம். என்னத்துக்கு இந்த விவசாயங்கள்? எதுக்கு இதெல்லாம்? அன்று சொல்லு, வெளியேறே விழித்து அழுங்கள். நம்ம அழுறதுக்கு தான். ஒரு கண்ட தண்ணி வந்து ஜெபம் பண்ணுறோம். அழுவு பரவாயில்ல, நாட்களில் அழுத்து ஜெபிக்கும் பொழுது அழுத்து, ஆண்டவரே அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாயில் நின்று விளக்கப்பட்டது. ஐயோ எதுவுமே இல்லையே. எப்படி அழுகுறாங்க தெரியுமா? அதுக்கு எப்படி அழுகுறாங்க? திராட்சை ரசம் இல்லை. முதல்ல பாரை ஓபன் பண்ணிடுங்க, இல்லைன்னா கதை செத்துருவாங்க. அது பாரை ஓபன் பண்ணாம சர்ச்சு அப்போ ஓபன் பண்ண போறாங்க தெரியல. சர்ச்சு ஓபன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அது சீக்கிரமா நடக்கணும், ஜெபிங்க. அது ஒரு பக்கம் கொரோனா வேற நிறைய பேர் கொண்டு இருந்தாங்குது. எப்படி கத்தோட வசனம் தான் நமக்கு நிறைவேறுகிறது. நம்ம இந்த நாளிலே அவர் சொன்ன வார்த்தைகள், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதில் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கம் கடவாய் பற்கள் உண்டு. அவர் சொல்ற இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து அழிச்ச போது என் ஆலயத்தில் என்ன இருக்கும்? தானம் தர்மங்கள் அது வேற, ஆலயத்துக்கு கொடுக்கிற பலி வேற. அவர் சொல்லுகிறார், நீங்க எப்படி இருக்கணும்? நான் ஆலயமே இல்லைன்னு சொல்லிட்டு கவலை இல்லையா உங்களுக்கு? கவலை இல்லையா? ஆலயம் இல்லைன்னு. ஆலயம் பலியெல்லாம் எங்க போச்சு? எனக்கு கொடுக்க வேண்டிய பலி ஏதோ கவலையற்ற எண்ணமற்று இருக்கிறாய். அவர் சொல்றாரு, தன் பாலிய வயதின் புருஷனுக்காக 8ஆம் வசனத்துல சின்ன வயசுல ஒரு பெண்ணு வந்துட்டு புருஷன் இறந்துட்டா. அவ எவ்வளவு ஒரு வெசனத்துல இருந்திருப்பா, அவ எவ்வளவு ஒரு கண்ணீரில் இருந்திருப்பா. அவள் ரெட்டுடுத்தி பெண்ணை போல புலவு. எப்படி அழுவணும் தெரியுமா? எல்லாம் ஊரே வந்து வசனப்படும். ஐயோ நம்ம வந்து இந்த வயசுலேயே ஆயிடுச்சுட்டு ஊரே வந்து வசனப்படும். அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம அன்றைய கெஞ்சுவோம். அப்பா இந்த 1ஆம் தேதி ஓப்பன் சொல்றாங்க, ஆனால் இன்றைக்கு நான் செபிப்பேன் ஐயா, உண்மையாகவே எனக்கு வேண்டும், எனக்கு உண்மையாகவே ஆலயம் வேண்டும். அப்பா நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லுங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நான் செத்தே போயிடுவேன். ஓய்வு நாள் எனக்கு வேண்டும். அந்த நாளில்
நான் ஏத்துக்குவேன். அந்த கடிந்து கொள்ளுதலெல்லாம் நான் ஏத்துக்குவேன். அல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இதுதான் சத்தியமா? இந்த பாட்டுல நீ ப்ராமிஸ் பண்ற, இது உண்மையா? இல்லைன்னா பாடாத. இந்த பாட்டை பாடவே பாடக்கூடாது. உனக்கும் வசனத்துக்கும் ரொம்ப தூரம். அவர் திட்டா உனக்கு அந்த வசனமே உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு நீ பாடக்கூடாது. உனக்கு இஷ்டமா இந்த பாட்டு எத்தனை பேருக்கு எனக்கு இஷ்டம். அப்ப நீ சொல்லு, உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லு, உன்னுடைய வசனம் நான் கை கொள்ளுவேன். எத்தனை பேர் எவ்வளவு வசனம் கேட்டிருக்கீங்க? எவ்வளவு வசனம், எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார். கை கொண்டுமா, கை கொண்டு நடந்தமா, அழுவேன். ஆண்டவரே, ஆலயத்துக்கு போய் நான் சும்மா வருவேன். ஆலயத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க, கண்டுக்கவே மாட்டேன். நான் அழுதா என் கண்ணுல தண்ணியே வராது. ஜெபிக்கும் போது நான் ரொம்ப ஒரு மாதிரி கௌரவமா இருந்தேனே. உனக்கு தான் ஆலயம் என்னத்துக்கு தெரியுமா? உடையத்துக்கு தான். உள்ள உடையும். போஜன பலியும் யோவேல் 1ல பார்த்துருக்கிறோம். 9ஆம் வசனத்துல 8ல சொன்னாரு, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் செத்தா எப்படி அழுவா அப்படி அழுவுன்னு சொன்னாரு. எதுக்கு தெரியுமா? சர்ச்சுக்கு. வேற எல்லாத்துக்கும் இல்லை, சர்ச்சுக்கோசரம். நீ யாருக்கிட்ட பேச்சாரா இருக்குதுன்னு சொல்லு. என்னத்துக்கு பேச்சா? சர்ச்சு இல்லை எனக்கு. அதுக்காக உள்ள பேச்சா? அதுதாமா எனக்கு ரொம்ப பேச்சாருன்னு சொல்லு. அப்பா அதை ஆசீர்வதிப்பா. புலம்பு, கட்டுடித்திருக்கிற பெண்ணை போல் புலம்பு. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. பலி போயிடுச்சு. ஆலயத்துல எப்படி துதிப்போம் தெரியுமா? எப்படி காணிக்கை தசமம் கொண்டு போய் கொடுப்பேன் தெரியுமா? அதுல எனக்கு ரொம்ப சமாதானம் இருந்துச்சு. அது எல்லாம் கர்த்தரின் ஊழியக்காரராகி ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். ஐயோ, ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாங்களோ தெரியலையே, துக்கமா இருக்கிறாங்களோ என்ன தெரியலையே என்று சொல்லி அழுது புலம்புகிற புது பெண்ணை போல புலம்பு. தேசத்துக்காக அல்ல, ஒரு ஆலயத்துக்காக திறக்கும்படி ஆக்கியலாக இடத்துல ஆலயம் சீக்கிரம் திறக்கணும் ஆண்டவரை. அப்ப பலிகளை செலுத்த வேண்டும். சேர்த்து வை, எல்லாவற்றையும் கொண்டு வரும்படியா பொருத்தனைகளை பலிகளை நான் ஆண்டவரை. வயல்வெளியில் பாழாயிற்று, பூமி அழி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிந்து போயிற்று, புது திராட்சரசம் வற்று போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிர் குடிகள் வெட்கப்படுகிறார்கள், கோதுமை வான்கோதுமை இல்லாமல் போயிற்று. எல்லாம் வெட்டுக்கிளி விட்டதே பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி தின்றதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. எங்கே பலி? என் ஆலயத்தில் எங்க பலி?
இருக்கும் என்று கேளுங்க. மற்றதெல்லாம் விடுங்க. தானா தர்மம் போதுங்க அனாதிங்க அதெல்லாம் விடு. See about my church. Where is the priest? Look the pastors. பாஸ்டர்ங்க பாரு. பாரு அவங்க. நீ செய்த தான தர்மங்கள் எல்லாம் விடு. என் ஆலயத்தை பார்த்தாயா? என் ஆசாரியர்களை பார்த்தாயா? என் ஆசாரியர்களை நினைத்து ஜெபித்து அழுதாயா? என்றைக்காவது அழுது புலம்பினாயா? திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரற்று போகிறது. மாதலை பெருச்சு கிச்சிறு முதல் வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷமான புத்திர விட்டு ஒழிந்து போயிடுச்சு. அப்பா, ஆலயத்திலே சந்தோஷத்தை கட்டளையிடும். என் ஊழியக்காரன் சந்தோஷமா இருக்க வேண்டும். என் ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தியுள்ளாய் தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. எல்லாம் நிறுத்தப்பட்டதுக்கு ஒண்ணும் இல்லை. எப்ப திறக்குது? எப்ப திறக்குமா? நியூஸ் பாரு, அதான் பாரு. நீ கேளு, அழுது இன்னைக்கு முட்டி போட்டு அழுது உண்மையாகவே 1ஆம் தேதி ஆண்டவரே எல்லாம் திறக்கப்படணும், ஆலயம் திறக்கப்படும்படியா. சரி, நானும் ஜெபிப்பேன், நீங்களும் ஜெபி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொல்லுகிறார், நாம இந்த வெட்டு கிளி தின்றதை பச்சை கிளி தின்னோம். பச்சை கிளி தின்னு விட்ட பிறகு முசுக்கொண்டு பூச்சி வரும்போது ஒவ்வொரு நாள் வந்து கொண்டுதான் இருக்கும். என் ஜனங்களே, 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மழை இல்லாதபடியே வானத்தை அடைத்து அல்லது தேசத்தில் அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் அனுப்பும் போது என்ன செய்யும்? கொள்ளை நோய் ஒரு பக்கம், வெட்டுக்கிளி ஒரு பக்கம் வரும்போது what should I do? நான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், are you Christians? கர்த்தருடைய கிறிஸ்துவ மக்களா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது. அப்படி அப்பட்டமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் வாயில் எப்பொழுதும் இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, தாழ்த்து, இன்றைக்கு புலம்பு, இன்றைக்கு தாழ்வப்படு. கொஞ்ச நேரம் தாழ்ந்தா கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய மாமிசம் வந்துடும் வெளியே. இல்லை, அவரிடத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி ஜெபம் பண்ணு. Only think about the church. இன்றைக்கு ஆலயத்தை நினைச்சு உன்னால எவ்வளவு டோட்டலா டேமேஜ் ஆச்சு தெரியுமா? நீ எவ்வளவு டேமேஜ் பண்ண தெரியுமா? என் ஆராதனைகளையோ என் பலிகளையோ நீ தாவீது ராஜாவா? எப்படி இருந்தா? எப்படி இருந்த நீ ஆலயத்துல? முசுக்கட்ட பூச்சி மாதிரியா? பச்சை கிளி மாதிரியா? அரித்து போடுகிற ஜனங்களா இல்லாதபடிக்கு நான் இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. அவர் கேட்கறது என்ன தெரியுமா? ஸ்பீக் வித் மீ. அவனதான் கேட்கிறாரு, என்னோட பேசு. அவரோட எத்தனை பேர் பேச போறீங்க நீங்க? ஆண்டவரே, நான் உன்னோட. அல்லேலூயா. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த நச்சாமிரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை
இன்னைக்கு அழு சொன்னாலும் அழு. என்ன தெரியுமா, ஓப்பன் கிட்ட வந்துருச்சு, எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் நோ ரைட் நோ ஓப்பன் தி சர்ச்சஸ் ரைட் நவ, அவர் ஒரு பக்கம் கவர்னர் எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன், அவங்க பேசியிருக்கிறாரு, மோடி எல்லாருக்கும். இப்போ இன்னும் 1ஆம் தேதி எப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க, கிறிஸ்துவங்களை கூட எல்லாத்தையும். ஆனால் உண்மையாக நீ கர்த்தரிடத்தில் வரும் பொழுது உண்மையாக உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டு இருக்க வேண்டும். எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டு, அப்பா எங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறதுவா. கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப விசேஷித்தமானவர். அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா, இங்க நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜபம் பண்ணா போதும், நான் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு என்னுடைய தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப யார் கையில இருக்கு தெரியுமா, கிறிஸ்துவம் கிட்டதான். அவருடைய நாம தரிக்கப்பட்டவங்க தான் இருக்குது எல்லாம். அல்லேலூயா. இன்னைக்கு உன்கிட்ட தான் இருக்குது. ஜெபிக்கும், உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, ஆமாண்டவரே, நான் ஜெபிக்க போகிறேன், என் தேவன் உயிர் உள்ளவரா இருக்கிறார், நான் பேச போகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 சொல்றாரு. யோவேல் 2:26, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்களுக்கு திரும்ப அது அழிச்சு போட்டா என்ன, வானம் உண்டாக்கணும் உண்டாக்குன தேவன் இந்த தானியமா அவனுக்கு கொடுக்க மாட்டாரு, அவர் வேற எங்க தானதான் அனுப்பலாம். நீ அந்த அதிசயத்தை பார்க்க வேண்டாவா? அவர் சொல்றாரு, அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன், நான் திரும்ப கூட உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா, ஏன்னா இன்னும் போ பஞ்சாவது ஒரே டைம் தான் சாப்பாடு போடுவாங்க, இன்னொரு டைம் கிடைக்கல போகுது, அந்த சம்பூர்ணமே இருக்காது. என்னது இன்னொரு வாட்டி ஒரே வாட்டி தான் போக சொல்லுவோம், அது கூட கிடைச்சது ஒரு அரை வயிறு 1/4 வயிறு கஞ்சி கூட இருக்கலாம். அதுக்கு தான் அப்பா சொல்றாரு, சம்பூர்ணமா சாப்பிடுங்க, நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு இல்ல. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. என்னை சுவை போல் அழகுள்ளோர் யாரையும் போவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. என்னை சுவை போல் அழகுள்ளோர் யாரையும் போவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அழகுள்ளவரை கோவிலின் மழையில் நீரை போதும் வேறு வேண்டாம் இந்த நண்பரை சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக எனக்கு உனக்கு ஈந்து. அவர் உன்னை சம்பூர்ணமா சாப்பிட வைக்கிறார். சம்பூர்ணமாக ஆண்டவர் எனக்கு நான் உனக்கு தரேன்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படி வச்சுக்கினேன். கொஞ்சம் கொடுக்குறது அளவுலான்னு இருக்கு, கொஞ்சம் புத்தியை கொடுக்குறது, கொஞ்சம் பேச்சை கொடுக்குறது, கொஞ்சம் வாயை கொடுக்குறது, கொஞ்சம் 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 எல்லாம் வேண்டாம், சம்பூர்ணமாய் கொடு. உன்னை சம்பூர்ணமாய் அங்கே சாப்பிடு. உனக்கு தெரியுமா சம்பூர்ணம்னா? சம்பூர்ணம் முழுமையாய் கொடுனா உனக்கு முழுமையாக சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என்னதான் வருது? ஜபம், துதி, இது 2ல தான் வந்து எண்ட் ஆகுது. அதுதான் இன்னைக்கு பண்ண சொல்லிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று ஜபம், ஒன்று துதி, இதுதான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்டுக்கிளி வந்தாயினா, பச்சை புள்ளி வந்தாயினா, பச்சை கிளி வந்தாயினா, என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபி, ஜபம், ஜபம் தான் ரெட்டுடுத்தி ஜெபி. அன்றைக்கு யாத்திரையாகவும் 10ஆம் அதிகாரம், யாத்திரையாகவும் 10ஆம் அதிகாரம் பாருங்க. பார்வோனிடத்துல அன்றைக்கு ஆண்டவர் இந்த வெட்டுக்கிளிகள் அனுப்பினார். அது வந்து பார்க்கும்போது 12 10 12 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கண்மாலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். ரொம்ப ஆண்டுட்டு மன திருமணம் ரெட்டு விடுறது இல்லை.
சும்மா எங்கெங்க மரத்தை சுத்திக்கின்னு ரட்டு உடுத்திக்கின்னு மண்ணில் சாப்பிட்டுக்கின்னு உண்மையான தேவனத்துல வா, உண்மையான தேவனத்துல பிறந்து வந்த முள்ளு அப்படியே ரட்டு உடுத்தி உனக்கா பதில் கொடுக்க மாட்டார். கர்த்தர் எல்லா தாழ்மையும் பார்ப்பார். அவன் மனுஷன் செஞ்சுன்னு இருக்கிற தாழ்மை எல்லாம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத தாழ்மைகள். கர்த்தரத்துல வந்து தாழ்மைப்பட்டீங்கன்னா உன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர் இந்த இடத்துல பாருங்க மோசைகிட்ட சொல்றாரு, கண்மலை நான் கல் மழை அனுப்புனேன், அதனால அழியவே இல்லையே. கல் மழை என்ன பண்ண பயிர் மேலாம் போய் விழுது, ஆனாலும் பயிர் அப்படியே நிற்குது. கல் வந்து விழுந்தாலும் அப்படியே நிற்குது. ஸோ இது வெட்டுக்கிளி அனுப்பிடலாம் அழிக்கிறேன். அது கல் மழை அழிக்கலையா, அதனால பூமியின் பயிர்கள் எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு. மோசைகிட்ட சொல்றாரு, ஆசாரியர்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும். அவங்களுக்காக இன்னைக்கு ஆலயங்களுக்காக ஜெபிக்கணும். அன்னைக்கு கூட மோசைக்கு சொல்றாரு, கையை நீட்டு இருக்கார். அப்படியே மோசை தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது என்ன ஆச்சு? கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அந்த ராம் முழுவதும் கீழ்காற்று தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடிய காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து விட்டுச்சு. காத்திலே அனுப்புறாரு. இது எங்கிருந்து வந்துச்சு, இது எங்கிருந்து வந்துச்சு, நீங்க ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. கொரோனா எங்கிருந்து வந்துச்சு, அது சைனாலேருந்து வந்துச்சு. அந்த வெட்டுக்கிளி எங்கிருந்து வந்துச்சு, நீங்க ஆராய்ச்சி பண்ண, அது எங்கிருந்து வந்துச்சு. கொஞ்சம் ஆப்பிரிக்காவும் வரும் அப்படி அவன் ஒரு பக்கம் பாம்பு போடுவான். எங்ககிட்ட சொன்னான், அது பறந்து எங்கிருந்து வந்தது எங்களுக்கு எங்ககிட்ட வந்துச்சு. எங்கேயோ வந்து கட்சா இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கா, ஜெய்ப்பூருக்கு வந்துருச்சு. அப்படி தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் பயந்துங்கிறாங்க, ஐயோ வந்துட்டான், வராது வந்துட்டான் என்ன பண்றது, வந்துட்டான் அதை மேற்கொள்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிச்சு பாருங்க. அது ரொம்ப ஞானம். இந்த வெட்டுக்கிளிகளை அவர் அனுப்புறாரு. இது வந்ததும் வெட்டுக்கிளி எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்து எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிச்சு. எல்லாம் ஏராளம், அதுங்க ஒன்று ரெண்டு இல்லை. ஏன்னா ஒன்று எடுத்து கூண்டில் வச்சுக்கலாம் பாருங்க. வந்தா அழகாக தான் இருக்குது. டிவி நியூஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர் கலராக இருக்குது. இப்படி வச்சுக்க முடியுமா இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப ஞானம் இல்லையா? அது என்ன வச்சு என்ன பார்க்க போகிறோம்? அல்லேலூயா. ஞானம் இல்லாததெல்லாம் பொட்டில வச்சு பார்க்கணும். ஞானம் இருக்கிறதெல்லாம் வசூல வைக்க மாட்டாங்க, ஞானம் இல்லாத வச்சுருக்கோம். இது ரொம்ப ஞானம் உள்ளது. இதுக்கு ஆண்டவர் இது ஒரு வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்க பரம்பிச்சான். இப்போ இந்தியாவும் அங்கே எங்க உலகமே பரம்பிடுது, பரப்பிச்சு. எகிப்து எல்லைகள் எங்கும் மிகவும் ஏராளமாக இறங்கிச்சு, இறங்குது. அது வந்து அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதுக்கு முன் இருந்ததும் இல்லை, அதுக்கு பின் இருப்பதும் இல்லை. அந்த மாதிரி வெட்டுக்கிளி, அதுக்கு முன்னவும் இல்லை பின்னவும் இல்லை, அந்த மாதிரி வெட்டுக்கிளி இப்போ அனுப்பியிருக்கிறார். நீங்க நியூஸ் போட்டா இதுதான் வரும். வெட்டுக்கிளிகள் என்ன ஆயிடுச்சுங்க, அவைகள் பூமியின் முகம் முழுவதும் மூடிற்று. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீடெல்லாம் மூடிட்டு தான் பார்த்தேன். பூமிக்கு மூஞ்சை எல்லாரும் பண்ணிட போது. ஐயோ அல்லேலூயா. நான் நிற்கும் பூமி வெட்டுக்கிளியால் நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கற்றுக்கிட்டு இல்லாத போது இதெல்லாம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன பாடினீங்க அது இல்லை என்ன பண்ணோம்
என் பாதையெல்லாம் பூமியெல்லாம் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் மழை முடிந்து மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்து மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆமென் சொல்லுங்க. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. உண்மையா அப்பெல்லாம் சும்மா அப்படியே பாட்டு நல்லா இது பண்ணணும். இப்போ உண்மையாகவே அந்த பாட்டெல்லாம் நமக்கு உண்மையா நம்புறியா? இந்த மாதிரி பூமி எல்லாம் முகங்கள் பூமிக்குரிய முகத்தை முழுவதும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்த அந்தகாரப்பட்டது. எங்க போறது வெளியோ ஒண்ணே இல்லை. அந்தகாரம் தான். அது கூட கொள்ளை நோய் இந்த மாதிரி லாக்டவுன் ஒன்னும் வெட்டுக்கிளியால அந்தகாரம். கல் மழைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையோ கல் மழையில அழிச்ச பாட்டாங்க. அதுக்கு தப்பி இருந்ததல்ல, இது முடிச்சிச்சு வந்து அவை யாவும் அவைகள் பட்சித்து போட்டது. வெட்டுக்கிளி மிச்சம் மீதி எல்லாம் சாப்பிடுச்சு. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சை பச்சிலையோ மீதியா இருக்கவில்லை. ஒண்ணு கூட பச்சையா பார்த்தா போதும் போய் சாப்பிடணும். அது கூட காஞ்சி தெரியுமா போகுது. பச்சையா தான் முடிச்சு எல்லாருக்கும் எத்தனை பேர் பச்சையா? பச்சை ரொம்ப இஷ்டம். பச்சை பச்சை எத்தனை பேருக்கு பச்சை கலர் ரொம்ப இஷ்டம்? அதுக்கு கூட ரொம்ப இஷ்டமா வெட்டுக்கிளிக்கு பச்சை இருந்தா போதும். நம்ம கூட காய்கறிங்கெல்லாம் ஃப்ரெஷ். உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெஷ்ஷா ஊயணும், ஃப்ரெஷ்ஷா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அன்னைக்கு 2 ஐட்டம் தான் செய்வோம். இருந்தாலும் கூட ஃப்ரெஷ்ஷா பார்த்து எல்லாம் வாங்கிடுவோம். எல்லாம் கீரையிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது கூட எல்லாம் பச்சையா வேணும். பச்சையா பார்த்ததும் முடிச்சுட்டு இருக்காது. அல்லேலூயா. பச்சையான பயிர் வகைகள் யாவையும் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்கள் வயல்வெளிகள் பயிர் வகைகள் பச்சையிலையும் மீதியா இருக்கவில்லை. ஒன்று கூட இல்லை. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். somebody is going to repent. யாரோ மனம் திரும்ப போறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணேன், நான் பாவம் செய்தேன். அவன் மனம் திரும்புற வரைக்கும் இந்த வெட்டுக்கிளி தான். அவன் மனம் திரும்பணும். அவன் மனம் திரும்பணும். என்ன தெரியுமா? நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். மோசே, உனக்கும் உன்னுடைய ஜனங்களுக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன்? அப்பொழுது பார்வோன் மோசே ஆரோனை தீவிரமா அழைப்பித்து, உங்க தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். மோசே ஆரோனை கூப்பிட்டு சொல்றாரு. பார்வோன் ராஜா சொல்றான், நான் பாவம் செஞ்சுட்டேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். மோசே கிட்ட ஆரோனை, என் பாவத்தை மன்னிச்சீங்கன்னா இந்த வெட்டுக்கிளி எல்லாம் போயிடும் நினைக்கிறேன். எல்லாம் பச்சையாக்குதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு என்ன இருக்கு? நான் கூட ராஜா கூட சாப்பிட்டாதானே இருக்க முடியும். நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க, மன்னிங்க. உங்க தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க. இது சாவு. எல்லா நாடுகளும் என்னமோ சாவு சாவு சாவு. எங்க இருக்கிற இனம் புலம்புறையா அழுகுறியா இன்றைக்கு நினைத்து அது புலம்பி எங்க பார்த்தாலும் பார்வோனுடைய தேசத்துல சாவுதான். டெய்லி சாவு நியூஸ் தான். இத்தனை பேர் பலி, உலக பலி போடுறாங்க. இது போல இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க என்றார். என்ன கேட்கிறான்? என்னதான் முடிவு வருது தெரியுமா? பிரேயர் தான்.
இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் ஐயா. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன் இந்த துன்ப நேரத்திலோ. என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன் இந்த துன்ப நேரத்திலோ. கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுவேன். கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெட்டுக்கிளிகளாம் போக பார்வோன் மோசேயிடத்திலோ மாறுனிடத்திலோ விண்ணப்பம் பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர்களும் உன்னை பார்த்து சொல்றார், எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? சத்தியம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, நான் கண்ணீரோடு ஜெபிக்க போறேன். ஒரு மூவி பார்த்தா, பிக்சர் பார்த்தா எவ்வளோ பேர் அழுவாங்க. அவங்க வாழ்க்கையே நிறையா இருக்கும். இங்கே நடக்குது இதெல்லாம் அழுவாங்க. நான் ஆண்டுட்டு அழுவ மாட்டேன். ஒரு சாங்கை போட்டு அவங்க சொல்லி அழுகிறதுக்கெல்லாம் இவங்க அழுவாங்க. அவங்க சொல்றாங்க பார்த்து. இன்றைக்கு உண்மையா இருக்க உன்னை ஆண்டவர் அழுது தேசத்துக்காக, ஊழியக்காருக்காக, என்னுடைய ஆலயங்கள் பலி இல்லாமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது, அதுக்காக நீ அழுது நீ புலம்பி ஜெபிக்க வேண்டும். இங்கே பார்வன் சொல்கிறார், மோசேயிடத்துல ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அவன் பார்வனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். சொன்னதும் போயிட்டாரு ஜெபம் பண்ண மோசே. போயிட்டு ஆண்டவரே பாருங்க, பார்வன் ஜெபத்தை கேட்டாப்பா. பார்வன் ஜெபத்தை கேட்டா, ஐயோ ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, ஆனா இறக்கம் செய்வீரோ? அப்படி கர்த்தர் மகா பலத்தை மேல் காற்றை இதுக்கு கீழ் காற்று வீசினாரு. கிளி வந்துச்சு. வெட்டு கிளி எல்லாம் வர்றதுக்கு கீழ் காற்று, போறதுக்கு மேல் காற்று. மேல் காற்றை வீசினார். மேல எல்லாம் போயிடுச்சு பாருங்க. இப்ப என்ன அனுப்பணும்? அவரு என்ன அனுப்பினா கிளிகள்லாம் போகும் தெரியுமா? மேல் காற்றை வீசும்படி செய்தால் அது வெட்டு கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்து எல்லையில் இன்னும் ஒரு வெட்டு கிளி ஆகியும் மீதியா இருந்ததில்லை. ஒரு கிளி, வெட்டு கிளி ஒன்று கூட இல்லை. எல்லாத்துக்கு போய் என்ன பண்ணாருன்னா சிவந்த சமுத்திரத்திலே போட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சாப்பிடதான் கொடுக்குறாரு. வெட்டு கிளி எத்தனை பேர் சாப்பிடணும்? சாப்பிடும்போது தான் சொல்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அது சைனாலெல்லாம் பார்த்தா நல்லா அழகாக மசாலா போட்டு என்ன பண்ணுறாங்க? யோகா சாதகன் என்ன பண்ணாரா? காட்டு தேனை வெட்டுக்கிளி சாப்பிட்டாரு. நம்மள கூட என்ன சொல்றாரு? ஆண்டவர் சாப்பிடுமா, அதெல்லாம் நீங்க சாப்பிடலான்னு சொல்றாரு. வெட்டுக்கிளிகளை சாப்பிடலான்னு லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 22 அப்படி சொன்ன. உங்களுக்கு ஃப்ரீயா தானே அனுப்புறாரு, பவுஞ்சா. சும்மா அப்படியே ஜாலியாக வாங்கி இப்போ சைனாலாம் சும்மா எடுத்தாங்க, மசாலா போடுறாங்க, நல்லா ஃப்ரை பண்ணி சந்தோஷமா சாப்பிட்றாங்க. இங்கே ஆண்டவர் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் எது சாப்பிட வேணான்றமோ அதெல்லாம் சாப்பிடுவோம். எது சாப்பிடுன்னு சொன்னால் ரொம்ப யோசிக்கணும், அது எப்படி சாப்பிடுறது. 11:22 வெட்டுக்கிளி ஜாதியா இருக்கிறதையும், சோயாம் என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும், அர்கோல் என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும், அகாபோ என்னும் கிளி ஜாதியா இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். அதுதான் யோகாசனம் பண்ணுகிறார். அப்படியே நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம் பாருங்க. இந்த ஈச்சலெல்லாம் கூட போட்டு மசாலா போட்டு சாப்பிடுவோம். அது கூட அந்த மாதிரி தான் இருக்கும் போது வெட்டுக்கிளி. அது கவலையே இல்லை. சைனாவில் என்ன கஷ்டம் இல்லை. கிளியெல்லாம் எடுத்து போட்டு ஃப்ரை
பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு சொல்ல பார்க்கலாம், நமக்கு அந்த கஞ்சி தான் போதும். ஆண்டவரே, அந்த கஞ்சி தான் எங்கிருந்து வர வேண்டும்? அது அக்ரிகல்ச்சர், அங்கே விவசாயம் பண்ண வேண்டும். அவ்வளோ அங்கே போய் அந்த நெல்லை வர வச்சு அதை அறுவடை பண்ணி அவ்வளோ கஷ்டம். காஸ்ட்லி கேட்டுன்னு இருக்குது. நீங்கள் அது கொஞ்ச நேரம் வச்சா தண்ணி விட்டுடுவாங்க அந்த கஞ்சி கூட. அதுக்கு அப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் கூட பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ கல்யாணத்துலையும் அவங்க இங்கேயும் இன்னைக்கு எல்லாம் அடி 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 சரியான அடி சாப்பிடலான்றாரு. எரேமியா 46ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாருங்க. எரேமியா 46:23. எண்ணப்படாத மரங்களாயிருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட்டெல்லாம் வெட்டிட்டோமா, மரமெல்லாம் வெட்டியாச்சு. அவர்கள் வெட்டுக்கிளியை பார்க்கிலும் அதிகமானவர்கள். அதுங்களுக்கு கூட இடமே இல்லை, வெட்டுக்கிளி கூட தங்குறதுக்கு. எல்லாத்தையும் வெட்டி போடு, எல்லாம் வெட்டி போட்டார்கள் அதிகமானவர்கள். அவர்களுக்கு தொகை இல்லை. யாரு? ஜனம் தான். எகிப்து குமாரத்தை கலங்குவாள், வலதிசை ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாள். இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அது தேவர்களையும் அது ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவர்களை விசாரித்து, அப்பா விசாரிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். வெட்டுக்கிளிகள், அதே வெட்டுக்கிளிகள் அப்படியே அவங்கள பார்க்க அதிகமாகறாங்க. இந்த ஜனங்களை பார்த்தாக்க எல்லாம் பாவம் செஞ்சுக்கினே, அப்படியே உயிர் எடுத்துட்டு கொலை பண்ணிக்கினே, அவன் 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 போறாம வச்சிருப்பு ஜனங்கள் அவங்களோட தேவர்களை வழங்கிக்கினே போ பண்ணிக்கின்ற ரொம்ப ரொம்ப அவரவராக தேவர்களை அவங்க பண்ணிங்க. விசாரிங்க, இப்போ போய் விசாரிங்க. அந்த தேவர்கள் எல்லாம் விசாரி கூப்பிடுங்க. ஜோசியர் நாள் பார்க்குறோம், அவங்கள வச்சுக்கிட்டு வருவாங்க. ஏசையா 47:13 அவங்ககிட்டே போடணும். இங்கே பார்த்தா நீ எங்கே கூப்பிடணும் அங்கேயே போடுற. நீங்கள் யாருக்கு திரும்ப வரலாம்? ஆண்டவரே உங்களிடத்துல தான் ஆண்டவரே, உண்மையெல்லாம் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? இப்போ கரெக்டாக தானே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. பதில் சொல்லுங்க. அவங்கவுங்க தேவர்கள்கிட்ட அவங்கவுங்க ராஜாக்கிட்ட எல்லாம் நம்பி இருக்கிறவங்கள போய் விசாரிங்க. உங்களெல்லாம் போய் விசாரிச்சுப்பா. அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் கையிலும் பாபிலோன் ராஜாவாக நேபுகாத் கையிலும் அவனுடைய சேவகர் கையிலும் அவனை ஒப்பு கொடுப்பேன். போல வேரி இதுதான் ஜாஸ்தி பார்த்தேன். இந்த மாதிரி பிராணனை வாங்குறோம். இது உனக்கு தெரியாதா? இதெல்லாம் அவங்க எல்லாம் நான் எல்லாம் அவங்க கையில் ஒப்பு. அதற்கு பின்பு அது பூர்வ காலத்தில் இருந்தது போல குடியேற்றப்படும் என்று கட்டுறது. இதெல்லாம் கொஞ்சம் லாக்டவுன் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் பழைய உலகமாக இன்னும் வர புதுசு பண்றதுன்னு கொஞ்சம் நீங்க எப்படி இருக்கோம்? தட்டமா இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அந்த பேர் தைரியமா இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பூமி வெந்தருகி சாம்பல் ஆகுமே, சென்றத்து மனத்தை அவரை ஆண்டிக்கொள். இந்த பூமி வெந்தருகி சாம்பல் ஆகுமே, சென்றத்து மனத்தை அவரை ஆண்டிக்கொள். வீணுடைய நோடினால் என்னே செய்யவே வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இந்த 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 நாள் எந்த இயேசுராஜன் வாழ சொல்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் ஒன்று எப்படி இருக்கு? my people should be. உனக்கு சொல்றாரு பாரு. இப்ப சொல்றாரு பாரு. என் தாசனாகிய யாக்கோபே, அவன் போல பொண்ணு அதை பொண்ணு அவன் தேவரை கூப்பிட்டுனால நீ என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. நீ என்ன சொல்லுகிறார்? பயப்படாத. பயம் இருக்கும் உள்ள. சொல்றதுலே பயந்தது. பயப்படாத பயப்படாது. பாட்டெல்லாம் பாடுவீங்க, ஆனாக்க பயந்து நிற்பீங்க. இஸ்ரவேலே ஜனமே என்று இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன்
யாக்கோபே பயப்படாத, இஸ்ரவேலே, யாக்கோபின் பிள்ளைகளே, இஸ்ரவேலரே, நீ கலங்காதே. நிறைய பேர் சும்மா பாடிருந்தீங்க, இப்போ பாடுங்க, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வென்றதிடலாம், உற்சாகம் உன்னை தூரத்திடலாம், உலகம் உன்னை வென்றதிடலாம், உற்சாகம் உன்னை இதோ நான் உன்னை தூரத்தில் உன் சந்ததி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். ரட்சகர்னா என்னன்னா ரட்சிப்பார், எல்லாத்திலும் வெட்டுக்கிலையும் ரட்சிப்பார், கொரோனாவிலையும் ரட்சிப்பார், பஞ்சத்திலையும் ரட்சிப்பார், எல்லாவற்றிலும் பணம் இல்லாதவர்களையும் ரட்சிப்பார். எல்லாவற்றிலும் தான் ஒரு ரட்சகர். எல்லாவற்றில ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடு அமைதியோடு வருவேன். எப்படி அப்படி கஷ்டப்பட்டுங்கம்மா, அப்படிங்கம்மா, இப்படிங்கம்மா, அதுதான் நானும் 5 பைசா கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு 5 பைசா, நானும் கடன் கேட்கவே மாட்டேன், அப்படி வாழ்ந்து வரேன். கடவுளாம் கேட்க மாட்டேன். யாரும் விசுவாசிகள் நம்பி வரலாம். அல்லேலூயா. கொஞ்சம் வசனம்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை ஆண்டவர் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார், விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார். அதனாலே அமைதியோடு வருவார்கள் எல்லாரும். நான் கொடுத்தா அது ஒரு 5 நாளைக்கு தானே சாப்பிடுவேன். ஆனா அவர் கொடுத்தா காலமெல்லாம் உடனே கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனே கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அருமையான பாடல். முன்னோடே உனக்காக இரக்கமெல்லாம் உனக்காக பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, உன்னை பரிசுத்தமாக்கினேன், உன்னை பரிசுத்தமாக்கினேன். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. இஸ்ரவேலே, நீ அமைதியோடு சாங்கோபங்கத்தோட இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அவனை யாரும் தத்தளிக்கிறா அப்படி இருதயம் தத்தளிக்கும், கை காலெல்லாம் தத்தளிக்க. இந்த தத்தளிப்புக்கு தான் பால்பிட்டேஷன் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடா ஓடிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த படப்படப்புக்கு தான். அது இல்லை, யாரும் பண்ண முடியாது. தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே,
இங்க ஒரு வாட்டி கூட சொல்றாரு, நீ பயப்படாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். போதாதா? உலகத்தில் இருப்பவனில் உன்னில் இருப்பவன் பெரியவன். எத்தனை பேர் ஆமாண்டவர் என்னோடு நீ இருக்கிறீர், என்னோடு இருப்பதினாலதான் நான் ஆண்டவரே, ஓ நான் தத்தளிக்க எந்த தத்தளிப்பும் எனக்கு இல்லை ஆண்டவர், எனக்கு பயம் இல்லை, நீ என்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். யாரெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை அப்புறம் அனுப்பிட்டாங்களோ அவங்களெல்லாம் நிர்மூலம் பண்ண நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை நான் நிர்மூலம் பண்ணுறேன். உன்னுக்கும் பண்ணாங்க பாரு, அவங்கள நிர்மூலமாக்குவேன். யார் பழி வாங்குறது? என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ரொம்ப அன்பாய் ரொம்ப அப்படியே கட்டீரா அப்படியே சிலுவையிலே தொங்கின்னு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பாரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பாரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்டாங்களா? உன்னை நிர்மூலமாக்குனாங்களா? அவங்கள நான் நிர்மூலமாக்கிடுவேன். அதான் நிர்மூலம் பண்ணுகிறேன். எந்தெந்த நாடு நிர்மூலம் பண்ணுச்சோ, எதெது ஏமாத்துச்சோ, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்னென்ன ஆச்சோ எல்லாமே ஆண்டவர் பார்த்துட்டு உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உனக்கு கூட கொஞ்சம் பனிஷ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. மட்டாய்னா கொஞ்சம் நீ கூட அடிபடுவேன், கொஞ்சம் உனக்கு கூட கொஞ்சம் அடிபடும். மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லைன்னு என்கிறார். இன்னும் கூட நான் குற்றப்படுத்து, நீ கூட என்னென்ன பண்ண, நீ கொடுக்குற அதனால தான் இந்த இதெல்லாம். நீ ரொம்ப நான் ஒழுங்கு, நான் ரொம்ப இது நீ நினைக்காது, அழுவு, உன்னை நீ வருத்திக்கோ, நான் நியாயாதிபதி, நீ தாழ்த்தி ஜெபம் பண்ணு, உனக்கான கொஞ்சமா தண்டனை, அவங்களுக்கு நிறைய நிர்மூலமே பண்ணிடுவாங்க. ஆனா ஒண்ணு நான் மட்டாது. அல்லேலூயா. அங்கே நான் கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோட பேசி பயப்படாதே இஸ்ரவேலே, நீ என்ன செய்ய பயப்படாது. இதெல்லாம் ஆண்டவர் கடைசி நாள்ல இன்னும் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் இதெல்லாம் நடக்க போகுதுங்க. நடக்க போகிறது 3ஆம் வசனம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகள் பூமியில் உள்ள தேள்களில் வல்லமை கோப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. இதுதான் சொல்லத்தான் நடந்தது. அதனால எப்பவுமே வெளிப்படுத்தல் படிச்சு வச்சுக்கோங்கன்றது. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்போ கரெக்டா எங்க புகையிலிருந்து வெட்டுக்கிளி வந்துச்சு. அது எங்கிருந்து வந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அதான் கொஞ்சம் புகையிலிருந்து வந்துருச்சு. அது புகையில வந்து தோன்றது வந்து அந்த ரொம்ப பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்தும். அடுத்தது ஒரு கிளி வருது. இந்த கிளி வந்து இந்த செடி கொடி அதெல்லாம் இல்லை, உண்மை என்ன பார்த்து எது ஒண்ணு உண்மையா இல்லாதது. அதுதான் அது சாட்சி. அது கட்சி நம்ம சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நம்ம பார்க்குவோம். மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட, அது கொலை செய்யக்கூடாது, கட்சி விட்டுறணும். நம்ம பட்டு வெடுக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தா என்ன
ஐட்டம்க்குதோ உலகத்துல மெடிசின் போட்டு கட்டிக்கின்னு அப்படியே வேதனைப்பட்டுன்னு தினந்தோறும் அந்த புண்ணை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. பாருங்க, அந்த 5 மாசம் அப்படியே வேதனை தான். ஜனவரி தொடங்குறதுலேருந்து யார் சந்தோஷமா இருந்தாங்க? ஜனவரியிலேருந்து எல்லாம் 5 மாசம் அப்படியே வேதனை தான். அட்லீஸ்ட் 1ஆம் தேதி கர்த்தர் இந்த 6 மாதம் முடிந்து 5 மாதம் முடிந்து 6ஆம் மாதத்துல சந்தோஷமா எங்களை மாற்றும் ஆண்டவரே. 5 மாதம் அளவு அவளை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொல்லும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அதுதான், அந்த வேதனையில தான் இருந்தோம். கர்த்தர் அந்த 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில எத்தனை பேர் சந்தோஷமாக தேவனிடத்துல நம்ம போய் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எங்களுக்கு இந்த வேதனையெல்லாம் நீங்கும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு 5 மாதம் வேதனையோடு இருந்தோம். இன்னொன்று, அது அந்த வெட்டுக்கிளிகளின் 7ஆம் வசனம், அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தது. அதெல்லாம் யுத்தத்துக்கு தான் அடையாளம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். யார் அவர்கள் வருவார்கள்னா சோல்ஜர்ஸ் தான் வருவாங்கன்னு நினைச்சா பார்த்தா வெட்டுக்கிளி வர நினைச்சு கூட இதெல்லாம் படிச்சு வச்சுட்டாங்க. யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருந்து எல்லாம் எவ்வளோ பெரிய அவங்களுக்கு பெட்டர் எவ்வளோ பிரச்சனை ஆர்மி புகையிலே அவங்க உற்பத்தி ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட போய் யார் நிற்கிறது? யாரால வெட்டுக்கிட்ட போய் நிற்க முடியும்? ஞானமும் இருக்குது, பவுஞ்சா வந்து பூமியே மூடிடும். அவ்வளோ பவுஞ்சா இருக்கிறாங்க, அவ்வளோ ஜனமா இருக்கிறாங்க. அவங்க தான் கடைசியில அவங்க யுத்தத்துக்கு வெட்டுக்கிளிகளின் உருவம் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு இருக்கும் போது குதிரைகளுக்கு ஒப்பா இருக்குது. குதிரை ஒரு வெட்டுக்கிளி குதிரை சைஸுக்கும் சாப்பிட்டு குதிரைனா அதையும் இதுங்கியோட சாப்பிடுறது. அது 200 கிலோமீட்டர் பறக்குதான் ஒரு நாளைக்கு. நம்ம பறந்துருவோமா? அப்படியே பறக்குதுங்க பாருங்க, அப்படியே குரூப்பா பறக்குது 200 கிலோமீட்டர். இங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு போனோம்னாக்கா ஒரு 200 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரத்துக்கு அப்படி மனசு வச்சுச்சாக்கா இன்னைக்கு இந்த ஊர் ஆயிடுச்சாக்கா நாளைக்கு இன்னொரு ஊருக்கு போயிடுச்சாக்கா எல்லாத்தையும் ஃபினிஷ் சீக்கிரமா பண்ணிடுறது. அவ்வளோ ஒரு 2 லட்சம் எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பாருங்க, எண்ண கூட முடியாது. அதெல்லாம் எண்ணவே முடியாது. அல்லேலூயா. அது யுத்தத்துக்கு குதிரைக்கு ஒப்பா இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போட்டு இருந்தது. அவைகளின் முகங்கள் மனுஷனுடைய முகம் போல் இருந்தது. கொஞ்சம் உத்து டிவியில தான் பாருங்க, அதுக்கு கூட கண்ணு மூக்கு வாய் பல்லு எல்லாம் திட்டு சாப்பிடும். பார்த்தேன், கொஞ்சம் உத்து பாருங்க, சரியா காமிச்சோம். முகம் மனுஷனுக்கு ஒப்பா போலதான் இருக்குது. அது அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள். அதுக்கிட்ட போய் யார் நிற்கிறது? சிங்கங்கள் பற்கள். இருப்பு கலசங்களை போல மார்க்கவசங்கள். மார்க்கவசம் அதுக்கு பாருங்க, அதுக்கு ஒரு கேடுங்க. மார்க்கவசம் வந்து இருப்பு போல இருக்குமா? எப்படி அடிக்க போறோம்? அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல். யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் கூட ஓடி போய் அதுவும் சாட்டிக்க வேண்டாரு. ஏன்னா அதுக்கு சவுண்ட் பாக்ஸ் இது மைக்கெல்லாம் இல்லை. அதுவே புஷு கட்டின்னு வரும்போது அதனுடைய இறைச்சல் எப்படி இருக்கும்னாக்கா வாரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் இருந்தா இருக்கும். யார் அந்த சத்தத்தில் போய் அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் தான் கேட்கும். ஏ சத்தமா அதனுடைய சத்தம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா குதிரைகள், அநேக குதிரைகள் பூண்ட ரதம், குதிரை ரதம், நிறைய ரதம் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி லட்சம் வெட்டுக்கிளிகள் பறந்து வந்து அவைகள் தேளில் வாள்களுக்கு ஒப்பா வாள்களையும் அதன் வாள்களில் கொடுக்குகளையும் உடையவளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகார உடையவளாய் இருந்தன. 5 மாசம் அதுக்கு அதிகாரம். இந்த 5 மாசம் முடிஞ்சிச்சா இல்லை இப்போ வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நம்ம பார்க்கலையே. கண்களை முடிஞ்சு ஜெபிக்கலாம். அந்த 6ஆம் மாதம் எங்கேயோ அழிஞ்சாங்க, எங்கேயோ கேட்டோம். இஸ்ரவேலை காப்பாற்றி இஸ்ரவேலை பயப்படாதன்னு வச்சிருக்கிறப்பா. அப்பா எங்களுக்கு கிருபைதான் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபைதான். எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா நான் பயப்படாமல் இருப்பது நீ என்னோடு கூட இருக்கிறதுனாலதான்.
தலைகள் வணங்கி ஜெபிக்கிறார். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பா நீர் இருப்பதினாலதான் ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனே எந்த ஒரு பயமும் இல்லை, பயம் இல்லாமல் இருக்கிறோம், பயத்துக்கும் திகிலுக்கும் தூரமா இருக்கிறோம். அப்பா இஸ்ரவேல் பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பயத்துக்கு நீங்கள் ஆக்கும் ஆண்டவர், பயத்துக்கு நீங்கள் ஆக்கும். இந்த நாட்களில் எல்லாம் அந்த வெட்டுக்கிளி பயத்தை எடுத்து போடும். பிள்ளைகளை ஆண்டவரை காத்துக்கொள்ளும். நீ சொல்லி இருக்கிற வேத வசனங்கள் அனைத்திலும் அப்பா நாங்கள் அப்பா பார்க்கும் பொழுது எங்களுக்கு நல்ல நீ பேசி வைத்திருக்கிறேன். ஏதோ புதிதாய் அல்ல. பார்வோன் மோசேயிடத்தில் ஆரோனிடத்துல விண்ணப்பம் பண்ணு என்று கேட்டான். நாங்கள் இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. அப்பா தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்பா எங்களுடைய பாவங்கள் வெட்டுக்கிளிகளும் கொலை நோய் அனுப்பும் போது என் நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லினேன். அப்ப எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓரி வா 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 கமலா முஷாபுரி வா. ஊயனே சம்பளங்களே பரலோகமே உற்று பார்த்து கொண்டிருப்பது உங்களை நான் இஸ்ரவேல் என்னுடைய ஜனத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் ஜனமாய் என் ஜனத்தை நான் கைவிடுவதே இல்லை. என் ஜனத்தோடு நான் இருப்பேன். அவர்களோடு அவர்கள் மத்தியில் உலாவுகிற கர்த்தர் அவர்கள் ஜனமாயிருப்பார்கள், என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், இருப்பேன், இன்னமாய் கூட இருப்பேன். நன்றி 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 ராஜா. எங்களோடு கூட நீர் ஆண்டவரே பரலோகமே உற்று பார்ப்பதற்காக நன்றி ஐயா. அப்பா அவருடைய ஜனங்கள் எங்கெங்க ஆராதிக்கிறார்கள், எங்கெங்க வீடுகளில் இருக்க எல்லாரையும் பரலோகத்தில் இதுதான் வேலையாய் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதியும். ஆலயங்கள் திறக்கப்பட ஆசாரியர்கள் ஆண்டவர் அப்பா பலிகள், போஜன பலிகள், தகன பலிகள் எல்லாம் ஆண்டவர ஆலயத்துக்கு வர அப்பா நீர் ஆண்டவர இந்த நாளில் ஆண்டவர் அப்பா அதெல்லாம் அற்று போயிட்டே என்று ஒரு புது பெண்ணை போல அழுது புலம்பு என்று சொன்னேன். அப்பா இந்த நாளில் ஆண்டவர ஆலயத்துக்காக அப்பா உடைய பலிகளுக்காக அப்பா நாங்கள் ஆண்டவர் எல்லாம் நல்ல ஆண்டவருடைய ஆலயங்கள் நடைபெற கருவை செய்யும். ஆசீர்வாதத்தை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை நம்ம தியானிக்கலாம். சிங்க
காலையில் தினமும் 5:30 மணிக்கு கர்த்தருடைய வசனம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நம்ம ஆலயம் திறந்தால் சீக்கிரத்திலே ஆலயத்தை திறக்கலாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளை நல்லா ஜெபிக்கும். ஆலயம் திறக்கப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு எங்களை பார்க்க நீங்கள் ஜெபம் வேணும் என்று சொன்னால் என்னை பார்த்து நீங்கள் வரலாம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து லிங்கராஜபுரம் சார்ஜ் கிரவுண்டத்தில். நீங்கள் உள்ள சார்ஜ் கிரவுண்ட் எதிர்க்க நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா 11th கிளாஸில் 229 இந்த சர்ச் ஏதேன் சர்ச், ஏதேன் சபை, ஏதேன் சர்ச்சுக்கு நீங்கள் வரலாம். யார் வேணாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்டால் இந்த அட்ரஸில் அனுப்புவோம். உண்மையாக அவங்களுக்கு ஜெபம் வேணும். கண்ணீரோடு இருக்கிறவர்கள், இது குழந்தை கல்யாணம் ஆகி திருமணமாகி பிள்ளைகள் இப்படிப்பட்ட அநேக தேவைகளோடு இருக்கலாம். நீங்கள் வந்து என்னை நீங்கள் பார்த்து இந்த இடத்துல ஜெபித்து கொண்டு போகலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தேவனே,